அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme GT இதில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. லான்ச் டேட்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துலாம். ஃபைனலாக POCO X3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா பற்றி சில தகவல் வெளியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். OnePlus Nord CE இன்னும் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 544ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். PUBG மொபைல் வந்து மெக்லரனோட கொலாப் பண்ணி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் இருக்குது. இதில் மெக்லரனுடைய ஸ்பெஷல் ஸ்கின் டைப்ஸ் வந்து நீங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட 6 ஸ்கின் டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதை வின் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸ் வந்து மெக்லரன் ட்ரிஃப்ட் ஈவெண்ட் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெக்லரனுடைய ஸ்கின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வரப்போகிற பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாலையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதோட இந்தியாவில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் May 18 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரே நாளில் வந்து 7 மில்லியன் பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 20 மில்லியன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்யூ நோட் வந்து கிராஃப்டன் தரப்புலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இப்போ வரைக்கும் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மில்லியன். வாட்ஸ்அப் மறுபடியும் புது ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மாதமும் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபீச்சர்ஸ், யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் தான். மல்டி டிவைஸ் சப்போர்ட் இந்த ஃபீச்சர் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே வரப்போகுதுன்னு தெரியுது. இது கூடவே வந்து வியூ ஒன்ஸ், அதுக்கப்புறம் டிஸப்பியரிங் இமேஜஸ், இந்த ஃபீச்சர்ஸும் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸராக இருந்தால் 3 புது ஃபீச்சர்ஸ் இந்த மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோட ஃபேஸ்புக் உடைய மெசஞ்சர் ஏபிஐ வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் டெவலப்பர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் மெசஞ்சரும் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா வந்து கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வழியாக, மெசஞ்சர் வழியாக, எது வழியாகவும் நீங்கள் இனிமேல் இன்டெகிரேட் பண்ணி சேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தட் வந்து நீங்கள் 24/7 வந்து அவைலபிளாக இருக்கலாம் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு. எஸ்பெஷலி பிஸ்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஏபிஐ இப்போ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே வந்து இனிமேல் இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்த அப்டேட், விண்டோஸ் யூசர்ஸ் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் விண்டோஸ் வந்து ஜூன் 24 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது ஒரு கம்ப்ளீட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இப்போ வரைக்கும் விண்டோஸ் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐகான்ஸ் எல்லாம் வந்து விண்டோஸ் 95 மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி புது ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் இவங்க ஒர்க் பண்ணியிருக்கதா தெரியுது. அதோட வந்து ஐக்கன்ஸாக இருக்கட்டும், யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், ஆப்டிமைசேஷன், கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே புதுசாக இருக்க போது இதில். பட் இதோட அஃபிஷியல் நேம் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ எல்லாருமே விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் 10 உடைய நெக்ஸ்ட் ஜென் 11 இல்லை வேற பேர்ல இவங்க கொண்டு வராங்களா ஜூன் 24 அன்னைக்கு தான் தெரியும். ஹானர் பேண்ட் 6 இந்தியாவில் கூடிய விரைவில் வரப்போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதோட அவுட்லுக், சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நோட்டிஃபை மீ பேஜில். ஸோ நீங்கள் ஹானர் பேண்ட் 6 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5999 போட்டிருக்கு. ஸோ லான்ச் அன்னைக்கு தான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியும். இப்போ இந்த ப்ரைஸில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது லிஸ்டிங் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட், May 2021 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் வந்து அந்தத்து வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் Redmi 10X வந்து அவங்களுடைய க்ரௌன் பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi Lite. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் லான்ச் ஆகுது. 2வது இடத்துல Redmi 10X இருக்குது. 3rd பிளேஸில் இந்தியாவில் வரப்போகிற iQOO Z3 வந்து இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nova 8 எல்லாம் இந்தியாவில் கிடையாது. அதுக்கப்புறம் ரெட்மியுடைய Note 9ல் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒப்போவுடைய Reno 5 5G வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து டாப் 10 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் May 2021. ஆப்பிளுடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் iPhone 13 சீரிஸுடைய ஃபர்ஸ்ட் CAD Render இமேஜ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த CAD Render இமேஜ் வந்து நிறைய அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன் ரீசெண்டாக ரிவீல் ஆச்சு இல்லையா. பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக வரப்போகுது, போன வாட்டி விட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்க போது, நாட் சின்னதாக இருக்க போது, அதே சமயத்தில் கேமரா மாடியூலும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆச்சு. அதே மாதிரி தான் CAD Rendersலையும் இருக்குது. உங்களுக்கு பேட்டரி சைஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால 12 விட வந்து இங்கே திக்காக இருக்க போது iPhone 13 சீரிஸ். அதே சமயத்தில் நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்க போது ஒரு வித்தியாசமான கேமரா அவுட்லுக் நம்ம பார்க்கலாம். இந்த அவுட்லுக்கோட தான் iPhone 13 சீரிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த வாட்டி வந்து 13 சீரீஸில் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கலாம். மினி வேர்ஷன் வந்து இவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு.
ஸோ சாம்சங் உடைய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா தகவல் ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங் உடைய லான்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைக்குள்ளே 3 ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சாம்சங் கேலக்ஸி M32 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். கூடவே A22 ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். A22 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க கொண்டு வரலாம். ஸோ சாம்சங் உடைய சீப்பஸ்ட் 5G லைனப்பில் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ரூமர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சருக்கு கூடவே வந்து M21PE இந்த பேர்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா லான்ச்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlusம் புதுசாக ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆப்பிள் அண்ட் சாம்சங் மாதிரி. ஏன்னா ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏர் டேக் வச்சுருக்காங்க, ரொம்பவே பாப்புலராக இருக்குது. சாம்சங்கும் ஸ்மார்ட் டேக் வச்சுருக்காங்க. ஸோ OnePlus தரப்புலேருந்து OnePlus Tag அப்படின்ற ஒரு மானிக்கர் வந்து சர்டிஃபை ஆயிருக்கு. இது மூலயமா வந்து OnePlusம் ட்ராக்கிங் டிவைஸ் கூடிய விரைவில் கொண்டு வரலாம். பட் இதில் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் அண்ட் சாம்சங் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயும் UWB அதாவது அல்ட்ரா வைட் பேண்ட் டெக்னாலஜி வந்து இன்க்ளூட் பண்ணி தராங்க. ஸோ ட்ராக்கர் டிவைஸ் இவங்க லான்ச் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோனோட லிங்க் ஆகி நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். அதாவது ஏதாவது தொலைஞ்சதுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் UWB டெக் வந்து இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஸோ OnePlus உடைய ட்ராக்கிங் டிவைஸோட இந்த டெக்கும் இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. மோட்டோரோலாவுடைய ஸ்டைலஸ் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Moto G Stylus 5G இந்த பேரில் லான்ச் பண்ணலாம். அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆன மோட்டோரோலா எட்ஜஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கேமரா மாடியூல் ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச் கூடவே ஸ்டைலஸ் பென்னோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கீக் பென்ச் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட சிங்கிள் கோர் 502 மல்டி கோர் வந்து 1651. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது இது ஸ்னாப் டிராகனுடைய 480 சிப்செட் இதில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 அப்படிங்கிற மாதிரி லிவிலாக இருக்குது. ஸோ மோட்டோரோலாவுடைய G Stylus கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். OnePlus Nord CE 5G இந்தியாவில் ஜூன் 10 அன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. ஆல்ரெடி இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். ஸ்னாப்ட்ராகன் 750 இது லான்ச் ஆகுது. 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ். ஸோ நாட் மாதிரி இதுவும் வந்து 3 ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பேஸ் வேரியன்ட் 6GB 64GB 8GB 128GB 12GB ரேமோட இன்னொரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் லான்ச் ஆகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேலில் பேஸ் வேரியண்ட் அவைலபிளாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷப்படுவோம். ஏன்னா வந்து எப்போவுமே பொதுவாக லான்ச் பண்ணுறாங்க. பட் பேஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலில் கொண்டே வரதில் பார்க்கலாம். OnePlus Nord CE இல்லையாது பேஸ் வேரியண்ட் ஃபர்ஸ்ட் சேலில் அவைலபிளாக இருக்காங்க. விவோடைய Y சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Vivo Y73 இந்தியாவில் இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதோட அவுட்லுக் டீசர்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே விவோடைய V21e குளோபலாக லான்ச் ஆனால் அதே ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது அவுட்லுக். ஸோ இந்த அவுட்லுக்கோட இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ விவோடைய Y சீரீஸ்லையும் இந்த மாதம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme தரப்புலேருந்து இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது Realme GT உடைய லான்ச் டீசர். ஸோ Realme GT நேற்றே நம்ம பார்த்தோம். இதுதான் சீப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்க போது ஸ்னாப்ட்ராகன் 888 யூரோப்பில் ப்ரைஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்தியாலையும் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த லான்ச் டீசரில் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அண்ட் ஜூலைன்னு 2 மாதம் வந்து லான்ச் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி 2 மாதத்தில் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Realme GT ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜூன் மாதமும் அதே Realme GT கேமரா ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme GT தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக, இன்னொன்று வந்து கேமரா ஓரியன்டாக. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேம் தான் பெஸ்ட்டாக வேணும், பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா வந்து ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணி Realme GT உடைய அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். POCO பிராண்டு கீழே POCO X3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை POCO X3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரெட்மியுடைய Note 10 5Gயோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷனாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ரூமர்ஸ் மூலமா ரிவீல் இருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு கோட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து குளோபலாக எந்த பேரில் ரீபிராண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தான். இந்த லிஸ்ட்டில் வந்து ரெட்மி Note 10 Pro 5G இதுக்கப்புறம் வந்து POCO X3 GT அப்படின்னு போட்டிருக்கு. இதை எடுத்து வந்து
குளோபலாக லான்ச் ஆக போகிறது POCO X3 GT தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek உடைய 1100 இந்த சிப்செட்டோட வந்து இன்னொரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் POCO பிராண்டு கீழே நம்ம எதிர்பார்க்கலாம், POCO X3 GT. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Moto G Stylus என்ன 5G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 55 வாட் சார்ஜர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பத்ரி. கங்க்ராச்சுலேஷன் பத்ரி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.